அனைவருக்கும் வணக்கம். மிராக்கல் அக்குபஞ்சர் அகாடமியிலிருந்து அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த வகுப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமா இன் டிசிஎம் அக்குபஞ்சர் அப்படிங்கிற இந்த கோர்ஸுக்கான இன்ட்ரடக்ஷன் வகுப்பு தான் இது. இதுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த டிப்ளமால நம்ம என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க போறோம், என்ன சிலபஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறது தான் இந்த வகுப்புல. இப்போ ஃபர்ஸ்ட் டிசிஎம், வாட் இஸ் டிசிஎம் அக்குபஞ்சர்? டிசிஎம் அக்குபஞ்சர்னா என்ன? இந்த டிசிஎம் அக்குபஞ்சருங்கிறது 5000 வருடங்களுக்கு முன்னாடியே சைனால பிராக்டிஸ்ல இருந்த ஒரு மாற்று மருத்துவம் தான் இந்த டிசிஎம் அக்குபஞ்சருங்கிறது. இதோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடி மைண்ட் சோல் அப்படிங்கிறத பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு பெரிதளவில் உதவக்கூடியது இந்த டிசிஎம் அக்குபஞ்சர். இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி அப்படின்னு சொல்லக்கூடிய வைட்டல் எனர்ஜி, லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பாடியில பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு இந்த அக்குபஞ்சர் தெரப்பி பெருமளவுல உதவி புரியுது. சீனா என்னன்னு பாத்தீங்கன்னா வைட்டல் எனர்ஜி. சைனால சி அப்படின்னு சொல்லுவாங்க வைட்டல் எனர்ஜிய. இது எங்க உங்களுக்கு சர்க்குலேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பாத்வேஸ், இன்விசிபிள் பாத்வேஸ் அப்படின்னு நம்ம உடம்புல இருக்கு. அதைத்தான் நம்ம மெரிடியன்ஸ் சொல்றோம். அந்த மெரிடியன்ஸ்ல தான் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது நம்ம உடம்ப வந்து நம்ம பேலன்ஸா வச்சுக்க முடியும். இதுல மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் அண்ட் யாங், 5 எலமெண்ட் அண்ட் வைட்டல் சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய பிலாசபிஸ் தான் இதுல மெயினா ஃபோக்கஸ் பண்றோம். இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா நாம அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா, சிம்டம் பேஸ்டாகவும் நாம அவங்கள பார்க்கறது மட்டும் இல்லாம ஓவரால் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த பேஷண்ட், இந்த பேஷண்ட்டோட எமோஷனல் ஸ்டேட் என்ன, அவங்களோட பிசிக்கல் ஸ்டேட் என்ன, லைஃப் ஸ்டைல் என்ன, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் வச்சுதான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இதுல இருக்கிற கீ எலமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்குபஞ்சர், ஹெர்பல் மெடிசன், மாக்சிபோஷன், கப்பிங் தெரப்பி, கியூனா, மசாஜ் தெரப்பி, டயட்ரி தெரப்பி, சீகாங் அண்ட் டாய்ச்சி தெரப்பி அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய கீ எலமெண்ட்ஸ். அக்குபஞ்சருங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம எனர்ஜி ஃப்ளோவை வந்து ரெகுலேட் பண்றது. உம் அந்த நீடில் போட்டு எனர்ஜி ஃப்ளோவை ரெகுலேட் பண்றது தான் அக்குபஞ்சர். ஹெர்பல் மெடிசன்ங்கிறது சைனால பயிரிடக்கூடிய ஒரு சில மருந்துகள், அது அங்கதான் கிடைக்கும். இங்க நம்ம இந்தியாவில் அது கிடையாது. மாக்சிபோஷன் அப்படிங்கிறது அர்டிமிசியா வல்காரிஸ் அப்படிங்கிற ஒரு சைனால இருக்கக்கூடிய ஒரு மறிக்கொழுந்து அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து காய வச்சு இந்த மாதிரி ஒரு ஆஹ், ஒரு ஸ்டிக்ல அதை வச்சு இந்த எண்டில் வந்து அதை ஃபயர் பண்ணி அந்த நெருப்பை வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட்ல ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல காமிக்கும் போது அந்த எனர்ஜி ஃப்ளோ உடம்புல ஒரு வார்ம்த்தை கொடுத்து எனர்ஜி ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணுது. கப்பிங் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி உடம்புல வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட்ல கப்பிங் போட்டு சி அண்ட் பிளட் சர்க்குலேஷனை ரெகுலேட் பண்ண முடியும். டியூனா மசாஜ் அப்படிங்கிறது அக்குபஞ்சர் பாயிண்ட்ல மசாஜ் கொடுக்கறது அண்ட் பாடியோட எனர்ஜியை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். டயட்ரி தெரப்பிங்கிறது ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு இது மாறுபடும். யாருக்கு என்ன டயட் கொடுக்கணும் அப்படிங்கிற டயட்டோட ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த டயட்ரி தெரப்பி அப்படிங்கிறது. சீகாங் அண்ட் டாய்ச்சி அப்படிங்கிறது வந்து பிரீதிங் எக்ஸசைசஸ், மெடிடேஷன் இதெல்லாம் சொல்லி கொடுத்து சி எப்படி பேலன்ஸாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த தெரப்பியோடது. இப்படி இது எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு டிசிஎம் அக்குபஞ்சர் அப்படிங்கிறது. நாம ஆனா இந்த டிப்ளமோல பார்க்க போறது அக்குபஞ்சரை பத்தியும் மாக்சிபோஷன் அண்ட் கப்பிங்கை பத்தி மட்டும்தான் நம்ம இதுல படிப்போம். அது மட்டும் இல்ல, இதுல வந்து இப்ப அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ். இதுல ஒரு மருத்துவம்னு இருந்தா அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கும் இல்லையா? சோ இதுல என்னென்ன தத்துவம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 வகையான தத்துவம் இருக்கு. இன் அண்ட் யாங் தியரி, 5 எலமெண்ட் தியரி, வைட்டல் சப்ஸ்டன்ஸ் தியரி அப்படின்னு. இன் அண்ட் யாங் அப்படின்னா என்ன? நம்ம உடம்புல வெப்பமும் குளிர்ச்சியும் சமநிலையில இருக்கிறது தான் இன் அண்ட் யாங் அப்படிங்கிறது. இன் அப்படின்னா குளிர்ச்சி, யாங் அப்படின்னா வெப்பம். இது ரெண்டும் நம்ம உடம்புல சமநிலையா இருக்கணும் அப்படின்னா இருந்தது அப்படின்னா நம்ம உடம்புல நோய் அப்படிங்கிறது வராது. ஆஹ் இது ரெகுலரா இருக்கிறதுக்கு தெர்மோ ரெகுலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கணும் நம்ம உடம்புல. தெர்மோ ரெகுலேஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்பமும் குளிர்ச்சியும் சமநிலையில இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம உடம்புல நோய் வராது, நோய் வர வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு சின்ன இன்ஃப்ளமேஷனோ இல்ல இன்ஃபெக்ஷனோ ஏற்படுது அப்படின்னா அது தன்னைத்தானே நம்ம உடம்பு சரி பண்ணிக்கும். எப்போ இந்த இன் அண்ட் யாங்கிறது சமநிலையில இருக்கும் பொழுது. ஸோ இந்த இன் அண்ட் யாங் அப்படிங்கிறது தான் டிசிஎம்ல இருக்கக்கூடிய முதல் தத்துவம், முதல் பிலாசபி. அடுத்தது 5 எலமெண்ட் தியரி.
இந்த 5 எலிமெண்ட் அப்படின்னா யூனிவர்ஸ், அதாவது அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்குன்னு சொல்றோம். அண்டத்துல என்ன இருக்கு? 5 எலிமெண்ட் இருக்கு இல்லையா? அதே தான் நம்ம உடம்புலயும் இருக்கு. இப்போ அண்டத்துல யூனிவர்ஸ்ல இந்த 5 எலிமெண்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் ஏற்படுது அப்படிங்கும்போது நம்ம நிறைய நேச்சுரல் கலாமிட்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றோம். தட் இஸ் வல்கனோ, எர்த்குவேக், சுனாமி, ஹரிகேன், ஸ்டார்ம், இப்படி எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம உடம்புல இந்த இம்பேலன்ஸ் ஏற்படுது, 5 எலிமெண்ட்ல இம்பேலன்ஸ் ஏற்படும் போதுதான் நாம சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம். அதைத்தான் நம்ம டிசீசஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது 5 வைட்டல் சப்ஸ்டன்சஸ். இந்த வைட்டல் சப்ஸ்டன்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சி, பிளட், பாடி ஃப்ளூயிட், எசன்ஸ் அண்ட் ஃபியூல் அப்படின்னு சொல்றோம். இந்த 5 பொருள்களும் இந்த 5 சப்ஸ்டன்ஸும் சேர்ந்துதான் நம்ம உடம்புல ஆர்கன்ஸ் எல்லாம் உருவாக்குது. ஒரு செல் உருவானாலும் சரி, ஒரு செல் அழியணும்னாலும் சரி, ஒரு ஆர்கன் நல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த 5 சப்ஸ்டன்சஸும் நமக்கு சரியா இருக்கணும். இந்த 5 சப்ஸ்டன்சஸும் சரியா உருவாகணும் அப்படின்னா அதுக்கு 5 எலிமெண்ட் ப்ராப்பரா இருக்கணும். 5 எலிமெண்ட் ப்ராப்பரா ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இன் அண்ட் யாங் அப்படிங்கிறது பேலன்ஸ்டா இருக்கணும். ஸோ இது மூணும் கரெக்டான பேலன்ஸ்டு பொசிஷன்ல இருந்ததுனால நம்ம அந்த டிசீசஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது பேத்தஜன்ஸ். இந்த பேத்தஜன்ஸ் அப்படிங்கிறது வந்து நோய் கிருமிகள், நோய் காரணிகள். இந்த நோய் காரணிகள் வந்து உருவாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நம்ம வந்து லேப்ராஸ்கோப் மூலியமா பாக்டீரியா, ஃபங்கஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனா அந்த காலத்துல இதெல்லாம் எதுவும் இல்லை இல்லைங்களா? ஸோ அந்த கிளைமேட் வைஸ் தான் இந்த பேத்தஜன் எல்லாம் அந்த காலத்துல பிரிச்சாங்க. விண்டு, ட்ரைனஸ், டார்க்னஸ், கோல்ட்னஸ், ஹீட், சம்மர் ஹீட், இதை பத்தி எல்லாம் நம்ம படிக்கிறது தான் இந்த பேத்தஜன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து ஃப்ளம். ஃப்ளம்ங்கிறது நம்ம உடம்புல எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமா உருவாகும். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் பேத்தஜன், அதாவது இந்த நோய் காரணிகள் வந்து ரொம்ப நாளா நம்ம உடம்புல தங்கி இருந்தாலும் ஃப்ளம்மா மாறும். இந்த சப்ரஸ்டு எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம மனசுலயே அடக்கி வச்சோம்னா அதனாலேயே இந்த ஃப்ளம் அப்படிங்கிறது உருவாகும். இது வந்து 2 டைப், சப்ஸ்டான்ஷியல் ஃப்ளம் அண்ட் நான் சப்ஸ்டான்ஷியல் ஃப்ளம் அப்படின்னு 2 விதமா இதை பத்தி படிப்போம். இதுக்கப்புறம் எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்னல் ஆர்கனோட தொடர்புடையது. இப்ப ஆங்கர் அப்படின்னு எடுத்துட்டோம், கோபம்னு எடுத்துட்டோம்னா லிவரோட தொடர்புடையது. இப்ப அதிகமா கத்துறது, கோபப்படுறது, இல்ல அந்த கோபத்தை அடக்கி வைக்கிறது, வெளிக்காட்ட முடியாம சப்ரஸ் பண்றது கூட ஒரு விதமான நோயை உண்டாக்கும். இந்த மாதிரி எமோஷன்ஸை பத்தி படிக்கிறது தான் இந்த இது. அடுத்தது வைட்டல் சப்ஸ்டன்சஸ். இந்த வைட்டல் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய அனாட்டமி, பிசியாலஜி, டிசிஎம் ஃபங்க்ஷன்ஸ், அதுல இருக்கக்கூடிய மெரிடியன்ஸ், 5 எலிமெண்ட் பாயிண்ட்ஸ், கன்சம்ஷன் வெசல், கவர்னிங் வெசல் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இதுல தான் படிப்போம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ், ஒரு பாயிண்ட்டுக்கான தனித்துவம் என்ன அப்படிங்கிறத இதுல நம்ம படிப்போம். கமாண்டிங் பாயிண்ட், மெரிடியன் பல்ஸ் பாயிண்ட் அப்படின்னு நிறைய பாயிண்ட்ஸ், 15 விதமான பாயிண்ட்ஸ் இருக்கு. இதை நம்ம இதுல படிப்போம். அதுக்கப்புறம் சுஜோக் தெரப்பி. இந்த சுஜோக் தெரப்பி அப்படிங்கிறது கையில நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. நம்ம இன்டர்னல் ஆர்கன் எல்லாமே வந்து இந்த கைக்குள்ளேயே மேக்ரோவா இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல படிப்போம். இது ஒரு அடுத்த ஜெண்டருக்கு நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா நம்ம கையிலேயே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், நமக்கு நாமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். இதே நம்ம வெளியே போயிட்டு இருக்கோம், பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், திடீர்னு ஒரு ப்ராப்ளம், நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா ஈஸியா நம்ம கையில கொடுக்க முடியும். அடுத்தது இந்த கப்பிங், மாக்சிபோஷன், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் மேக்கிங் ப்ரோட்டோகால். ஒரு பேஷண்ட் வராரு, அவருக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எப்படி எல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் இந்த ட்ரீட்மெண்ட் மேக்கிங் ப்ரோட்டோகால்ஸ். அதுக்கப்புறம் பல்ஸ் டயக்னோசிஸ். இதுல நாம வந்து மெரிடியன் பல்ஸ் பத்தி படிப்போம், ஆர்கன் பல்ஸ் பத்தி படிப்போம், எப்படி பல்ஸை பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறதையும் நாம இதுல படிப்போம். டங் டயக்னோசிஸ், 25 விதமான டங்கை பத்தி நாம இதுல அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீட்லிங் டெக்னிக். என்னென்ன டைப் ஆஃப் நீட்லிங் டெக்னிக் இருக்கு, எப்படி எல்லாம் நீடில் போடலாம், ரீஇன்ஃபோர்சிங் மெத்தட், செடியேஷன் மெத்தட், பேலன்ஸ் மெத்தட். ரீஇன்ஃபோர்ஸ் அப்படின்னா டோனிஃபிகேஷனும் சொல்லலாம் அதை. இப்போ ஒரு ஆர்கன்ல வந்து சீ கம்மியா இருக்கு, எனர்ஜி கம்மியா இருக்குன்னா நம்ம அதை வந்து டோனிஃபை பண்ணுவோம், தட் இஸ் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுவோம். செடேட் பண்றோம் அப்படின்னா அங்கே எக்ஸஸ் கண்டிஷனா இருந்தால் செடேட் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல படிப்போம். அடுத்தது வந்து சுன் மெஷர்மெண்ட். இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் எல்லாம் எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் இந்த சுன் மெஷர்மெண்ட். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் பாயிண்ட்டை நம்ம விரல்களை வச்சுதான் நாம மெஷர் பண்ணுவோம். அதை பத்தி டீட்டெயில்டா படிக்கிறது தான் இந்த சுன் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது. இது வரைக்கும் நம்ம இந்த டிப்ளமால என்னெல்லாம் படிக்க போறோங்கிறத பத்தி பார்த்தோம். இனி அடுத்து நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.